பிரதமரின் குடிமக்களை மையப்படுத்திய மக்களாட்சியில் ஒவ்வொரு இந்தியரும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாகவே கருதப்படுவதாக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் இந்தியாவில் கடைபிடிக்கப்படும் முக்கிய பிரமுகர்களின் கலாச்சாரம் என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நூலை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டு உரையாற்றினார். நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட சமூகத்தையே அரசியலமைப்பு முன்னிறுத்துவதாக கூறினார். குடிமக்களுக்கும் அவர்களுக்கு பொது அதிகாரத்தை வழங்குபவர்களுக்கும் இடையேயான உறவில்தான் ஜனநாயகத்தின் சாராம்சம் அமைந்திருப்பதாக வலியுறுத்திய அவர், பொது பதவியானது ஒரு சலுகையாக அல்லாமல் பொறுப்பாக கருதப்படும் போதுதான் ஜனநாயகம் செழித்தோங்கும் என்றும் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் காஷ்மீர் பிரச்சினையை எழுப்பிய பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத் இந்த தளத்தை அரசியல்மயமாக்குவதாகவும் இணைத் தலைவர் பதவிக்கு ஏற்றவாறு பாரபட்சமின்றி செயல்படுவதற்கு பதிலாக அந்த பதவியை தவறாக பயன்படுத்துவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஆசிம் இஃப்திகார் அகமது தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக நியூயார்க்கில் உள்ள ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹரீஷ் இதனை தெரிவித்தார். பாகிஸ்தானின் தலையீட்டிற்கு பதிலளித்த ஹரீஷ் இணைத் தலைவரின் நடத்தையை விமர்சித்ததோடு, ஜம்மு காஷ்மீர் எப்போதும் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்றார். அது முற்றிலும் இந்தியாவின் உள் விஷயம் என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1,47,00,000 பாஸ்போர்ட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சல் துறை பாஸ்போர்ட் சேவை மையங்களும் இயங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டில் மட்டும் இந்த மையங்கள் வாயிலாக 1.5 கோடி பாஸ்போர்ட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது சிப் பொருந்திய பாஸ்போர்ட்டுகளும் விநியோகம் செய்யப்படுவதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு இயக்குநரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்தோ பசிபிக் பிராந்தியம் மற்றும் உலகளாவிய மேம்பாட்டுக்கான யுக்திசார் நட்புறவு குறித்த கருத்துக்களை இருவரும் பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தலைநகர் சியோலில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரை ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் இந்தியா தென்கொரியா இடையேயான நல்லுறவை வலுப்படுத்த வேண்டுவதன் அவசியம் குறித்து ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். தற்போதைய சர்வதேச சூழல் பரஸ்பரம் நம்பிக்கை கொண்ட நட்பு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உருவாக்கியிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்த சந்திப்பு பற்றி ஜெய்சங்கர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட விவகாரங்களில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் இந்தியாவுடனான நட்புறவை மேம்படுத்திக் கொள்ள தென்கொரியா கொண்டுள்ள உறுதிப்பாட்டிற்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக தங்கும் விடுதிகளை ஏற்படுத்துவதால் சுற்றுலா வளர்ச்சி பெறுவதோடு பொருளாதாரமும் மேம்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் அமைக்கப்பட்டுள்ள தனியார் தங்கும் விடுதியை அவர் இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று இணையமைச்சர் எல். முருகன் வழிபட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. எஃகு தொழில் துறையில் டிஜிட்டல் மயமாக்கலை புகுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய கனரக தொழிற்சாலை துறை அமைச்சர் H.D. குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அத்துறை சார்ந்த சிந்தனை முகாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், டிஜிட்டல் மயமாக்கலை உட்புகுத்துவது எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் என்றார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் உலகளவில் எஃகு உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் மிகப்பெரிய நாடாக இந்தியா திகழ்ந்து வருவதாக கூறினார். 2021-22 நிதியாண்டு முதல் கச்சா எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு 8% அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் H.D. குமாரசாமி குறிப்பிட்டார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டப்பட்டு வந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். கொல்கத்தாவில் உள்ள டரட்டலா பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.